ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் ஹெவன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஷார்ட் ஸ்டோரியை ஒன்னா சேர்த்து எடுத்திருக்காங்க படமா. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ் விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு பல விஷயம் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு, சில விஷயம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு டெய்லி அவங்க பேத்தியோட உட்காந்து செஸ் விளையாடுறதா வேலை. ஒரு நாள் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆப்போசிட்ல பேத்தி நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது பிறந்த நாள்னு வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுது அந்த பாப்பா. நீங்க ஏன் டல்லா இருக்கீங்கன்னு போது இவர் பல கொஸ்டினை எழுப்புறாரு. அதுக்கு அந்த குழந்தை இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடணும் எங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இருக்க பல கன்ஃபியூஷனை பத்தி அந்த பாப்பா கிட்ட சொல்றாரு. அந்த பாப்பா அழகா தெளிவா பதில் சொல்லி புரிய வைக்குது. வாங்க போலான்னு கூட்டிட்டு போயிடுறான். கடைசியில தான் தெரியுது அது வந்தது குழந்தை கிடையாது, சாமி அப்படின்ட்டு. ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஷார்ட் பிலிமா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணணும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஹிந்துவா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல முஸ்லீம் சார் ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி பசங்களும் முஸ்லீம் கிறிஸ்டின் கலந்துருக்காங்க. இவங்க ஹிந்து அப்படின்றதுனால அந்த பசங்களை அவாய்ட் பண்றாங்க. ஏன்னு கேட்கும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில் அவங்க தான் முக்கியம், நம்ம முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. இதுக்கு பல சம்பவங்கள் காட்டவும் செய்யறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு போயிட்டு அவங்க பெரியப்பாட்ட கேக்குது, இந்த நாட்டில் நம்ம தான் முக்கியமா, அவங்களா முக்கியம் இல்லையான்ட்டு. அதுக்கு அவரு பாரதியார் ஸ்டைல்ல பல விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாரு. அதே அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல பேசி எல்லாருமே ஒண்ணுட்டு புரிய வைக்குது. ரொம்பவே சூப்பரா இருந்துன்னு சொல்லலாம். குறிப்பா கிளைமேக்ஸ்லாம் ஒரு சீன்ல உங்களுக்கு கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா மஸ்ட் வாட்சான ஒரு ஷார்ட் பிலிம் தான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. 5 வயசு ஆகியும் அதால வாய் பெருசா பேச முடியல, திக்கி திக்கி பேசுது. அதனால கேர் டேக்கர் ஒருத்தர் வேணும்னு போடுறாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து அப்ளை பண்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த லேடி யோசிக்கிறாங்க ஜென்ஸ் போடணுமா அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்த குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்தே தெரிய வந்துருது. ரெண்டு பேருமே ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பொண்ணு நம்ம கிட்டே பேச மாட்டா, அவரு கூட தான் பேசுறா அப்படின்றதுனால எடுத்த எடுப்புலயே இவங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து இந்த கார்த்திக் அங்கிள் தான் வேணும்ட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பாண்டிங் ரொம்ப அழகாவே காட்டுறாங்க. அதே மாதிரி கடைசியில ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் சொல்லி முடிக்கிறாங்க, பசங்களை நம்ம எப்படி பாத்துக்கணும்ட்டு. கண்டிப்பா இதுவும் எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கு. கடைசியான ஷார்ட் பிலிம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கூலி வேலைக்கு தான் போறாங்க. அவங்க அப்பாவுக்கு செருப்பு வாங்கிறதுக்கு கூட காசு இல்ல. ஆனா தான் பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இந்த பையனும் போக ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா திட்டி திட்டி அமிச்சாலும் ஏன் இவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப பாசமாவே இருக்காங்க. போன இடத்துல அந்த பையன் வந்து ஒரு உடஞ்சி போன மாதிரி இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறான். அந்த பசங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுல இருந்து அந்த பையன் நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஓடி வந்து சாப்பிட்டு ஓடி போறா. லேட் ஆயிடுது, வெளியே போய் முட்டி போடுற அளவுல இருக்கு. ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து நான் ஒரு காம்படிஷன் வைப்பேன், அதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இந்த பையனும் நல்லா போராடி படிக்கிறான். இவன் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால இவனுக்கு பெருசா இங்கிலீஷ் வரல. அதனால அந்த பையன் அந்த எக்ஸாம்ல ஃபெயிலும் ஆயிடுறான். அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாம டிஃபன் பாக்ஸ் கிடைக்காம போயிடுது. அது இன்னொரு பையனுக்கு கிடைக்குது. ஆனா அந்த டிஃபன் பாக்ஸ் கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பையன் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன், எங்க அப்பாட்ட கேட்க மாட்டேன், நானே ஒரு எக்ஸாம்ல ஜெயிச்சு வாங்குவேன், எங்க அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பையனோட ஆசையும் கனவு பற்றி தான் இந்த ஷார்ட் பிலிம்ல காமிச்சிருந்தேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 4 ஷார்ட் பிலிமுமே தரமான ஷார்ட் பிலிம். கண்டிப்பா எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.